ஒரு வீடு எப்படி வேணால் கட்டலாம், யார் வேணாலும் கட்டலாம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிட்டாலே அடுத்தது உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட தைரியம் வரும். நீங்கள் இன்ஜினியராகவே இல்லை அப்படின்னா கூட. பழங்காலத்துலலாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது இப்போது. ப்ராசஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பூசு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சிமெண்ட்டை வந்து எல்லாரும் மொத்தமாக வந்து டம்ப் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவில் வந்து பிளாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. எண்ட் ஆஃப் த டே பிளாஸ்டிங் முடிஞ்சிடும். ஆனால் பார்ட் பை பார்ட்டாக பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா, அதில் இருக்கக்கூடிய அடசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணும்பொழுது. இது வந்து ஒரு ப்ராசஸ். முன்னாடி சொன்னதும் ப்ராசஸ் தான், இதுவும் ப்ராசஸ் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு லேபர் அதிகமாக கன்சியூம் ஆகாது. இதுக்கு அதிகமாக லேபர் கன்சியூம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டர் பண்ணும்போது அந்த மிக்சிங் டைமு, போடுற ரேஷியோ மெயின்டைன் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்டு இதெல்லாம் பண்ணும்போது காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகும்பொழுது அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு பிளாஸ்டிங்கில் நம்மளுக்கு கிராக்ஸ் பெரிய அளவில் வந்து வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம இந்த ப்ராசஸில் ஆப்டிமைஸ் பண்ணும் பொழுது அந்த பில்டிங் வந்து ஃபைனல் அவுட்புட் பெட்டராக இருக்கும்.